guys, it's Jamie here. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி. எஸ், ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 15, 2026. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தென் எனக்கு இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கச்சியோட பர்த்டே. ஸோ அந்த தங்கச்சியோட பர்த்டேவை தான் இந்த vlog-ஆ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டே ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. நான் இன்னும் ஹேர் கட் பண்ணல, சேவ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ தங்கச்சிக்கு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அந்த கிஃப்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்தோன்னா என்ன கிஃப்ட் நான் ரிவீல் பண்ணுறேன். தென் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்களும் பார்ப்பீங்க, ஓகே? A few moments later. ஆர்டர் பண்ண கிஃப்ட் வந்துருச்சு. இதுதான் அந்த கிஃப்ட்டு. ஹெச்பியோட ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என் தங்கச்சிக்கு. இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இதோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ மாதிரி ஏதாவது சொல்கிறேன். இப்போ இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்கலாம். என் தங்கச்சி இன்னும் காலேஜ் போயிருக்கா, இன்னும் வரல அவள் வீட்டுக்கு. நான் வர்றதுக்குள்ளே இந்த கிஃப்ட்டை பேக் பண்ணி அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பேக் பண்ணிட்டேன், ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே தான். ஸோ இதை டேரெக்டாக போய் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க பர்த்டே விஷ் பண்ணிடலாம். இந்த கிஃப்ட்டை நம்ம இப்போ கொண்டு போய் கொடுத்துடலாம். இதோ இவளுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. இவ தான் இந்த பர்த்டே கேர்ள், இளவரசி இவ பேரு. அவளுக்கு வந்து இந்த கிஃப்ட்டை நம்ம கொடுத்துடலாம். இந்தா, ஹாப்பி பர்த்டே. அவங்க என்ன சொல்ல குறை சொல்லுவான்னு நினைக்கிறேன். இது நல்லா இல்லை, இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது குறை சொல்லுவான்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன சொல்றான்னு இருக்கு. ஸோ வந்து அம்மா சொல்றாங்க, ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரி நடிக்கிறா, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. ஸோ நான் வீடியோ எடுக்கிறேங்கிறக்காக வந்து எக்ஸைட் ஆகுற மாதிரி நடிக்கிறாவ. ஸோ இந்த கிஃப்ட் தான் பண்ண போறேன்னு அம்மாவுக்கு தெரியும், அம்மாவும் நடிக்கிறாங்க. தென் தங்கச்சி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நடிக்கிறா. என்ன வேணா பண்ணட்டும், நம்ம கடமையை நம்ம முடிச்சாச்சு. பர்த்டேக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு அவங்க அது என்ன கேக்கு. ஸோ எங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி வெட்டணும், அப்பதான் வந்துட்டு பர்த்டே வந்து பர்த்டேவா முடியும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணிக்கலாம். அம்மா என்ன செய்யற இப்போ? வெஜ் பிரியாணி, கேசரி, தயிர் பச்சடி. ஓகே, வெஜ் பிரியாணி, கேசரி, தயிர் பச்சடி, இந்த 3 ஐட்டம் செய்யறாங்களா எங்க அம்மா. அது எதுக்கு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வீட்டுல நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா, எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இல்லாம வெளியே இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் டொனேட் பண்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பேக் பண்ணி தென் இங்க மாதிரி வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் டொனேட் பண்ணிட்டு வர்றது வந்து எப்பவுமே எங்க வீட்டுல வந்து இதெல்லாம் பண்றது வந்து வழக்கம், ஓகேங்களா? ஸோ அதை வந்து இன்னைக்கு அதையும் நீங்க பாப்பீங்க. தென் அது போக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்க பாப்பீங்க. ஸோ ஃபுல்லா பாருங்க. இது எப்படி வரும்னு தெரியல, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஓகேங்களா? vlog வந்து எனக்கு இவ்வளோ ஒரு லாங் வீடியோ பண்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன்ஸ் தான் சொல்லுங்க, ஓகேங்களா? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகே? அம்மா வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எத்தனை பேருக்கு செய்கிறாங்க இதை போய் கேட்கலாம். பொறுமையாக ஊற்று. எத்தனை பேத்துக்கு நான் சமைக்கிறேன்? எங்க 30 பேத்துக்கா? 30 பேத்துக்கு இது பத்துமா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போய் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பேக் பண்ணி
கொண்டு போய் டொனேட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போயே நம்ம போனால் தான் அதெல்லாம் வாங்கி வைக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்னோட ஒயிட் ஹார்ஸ் அங்கே நிற்கிது, வெள்ளக்குதிரை. ஒன் ஆஃப் மை ஃபேவரட். என் கூட 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு என்னோட நண்பன். அண்ணா இந்த சாக்லேட் கேக் 4 பார்சல். ஸோ இந்த கேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாட்டி தாத்தாக்காக வாங்கின ஒரு கேக்கு. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு அவங்களோட ப்ளஸிங்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு வர்றதுக்காக தான் இப்போது கிளம்பி இருக்கோம். ஸோ அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம அகைன் வீட்டுக்கு வர வேண்டியது தான். A few minutes later. வாங்க வேண்டியதாக வாங்கியாச்சு. இந்த சாப்பாடு ரெடியாக இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம பேக் பண்ணிட்டு தென் அடுத்த பார்க்கலாம். கேசரி ஆகிட்டு இருக்கு. டப்பா வாங்கிட்டு வந்துட்டேன். டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா பர்த்டேக்குன்னு வாங்கினது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான், வேற எதுவும் இல்லை. தென் எப்படின்னு தெரில, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஏன் இப்படி, ஹெச்பி நல்ல பிராண்டு தான், ஏன் இப்படி ஆயிருக்குன்னு தெரில. ஏதோ 1-2 பொருள் இப்படி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ரிட்டன் எடுக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ எடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று ஆர்டர் போடணும். இது ரெடி பண்ணிட்டு இப்போ டொனேட் பண்ண கிளம்பிடுச்சு. ஸோ டைம் ஆச்சு. ஸோ சீக்கிரம் நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். வாங்கி வச்சிருந்த வாட்டர் பாட்டிலையும் பேக் பண்ண ஃபுட்டையும் எடுத்து ஆட்டோவில் ஏற்றியாச்சு. இந்த போகிற வழியில் எல்லாருக்கும் டொனேட் பண்ணுறது தான் வேலை. எனக்கு இந்த டொனேட் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ இந்த வீடியோக்கு மேலே நான் போட போகிறதா இல்லை. A few minutes later. ஆல்மோஸ்ட் எல்லாமே டொனேட் பண்ணியாச்சு. டொனேட் பண்ண வீடியோ இருக்கு, ஒரு கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே எடுக்கல. தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க் எங்கே இருக்குன்னா ஆர்எஸ்புரத்தில் லொக்கேட் ஆகிருக்க பார்க் வந்துட்டோம். எதுக்குன்னா என் தங்கச்சிக்கு ஃபோட்டோ. ஸோ வந்து இன்னைக்கு பர்த்டே காஸ்ட்டுமே வந்து எந்த ஃபோட்டோவும் எடுக்கல. ஸோ அதுக்காக இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் இந்த லொக்கேஷன் வந்துருக்கோம். என்னன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் பசி எடுத்ததால ஸோ சாப்பிட வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். சூடா இருக்கு. அது பானை கொதிக்கு. சாக்லேட் காஃபி சாப்பிட்டு எப்படி இருக்கு? ஏதோ பேர் நல்லா எப்படி இருக்கு? வாங்குனேன். வாவ் சூப்பரா இருக்கு. பிடிக்குவா? சூப்பரா இருக்கா? நீ டீ குடிக்கிறது அப்படியே குடிக்கிறதா? கொஞ்சம் கலக்கிட்டு சாக்லேட் காஃபி கசக்கதாமா செய்யும். அங்கே இல்லாத டைம்ல வேற யாரோ ஒரு ஃபேமிலி கூட பேசிட்டு நீ கேட்கவே மாட்டியாமா? குடிச்சிட்டு கேட்குறியா? அகைன் நம்ம நாகேஷ் இந்த வீட்டில் வர்றவங்க கூட வெளியே வரக்கூடாதுங்கிறது ஏன் தெரியுமா? நம்மள ஒரு இடத்துல விட்டுட்டு அவங்க ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு இங்க பாருங்க, அவங்க ஒரு இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போவாங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. ஸோ அம்மாவும் ரசிச்சு சாப்பிட்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்க, இப்படி உட்காந்து ரோட்ல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இல்ல எங்க அம்மா மட்டும்தான் இப்படிலாம் பேசுறாங்களா, இல்ல உங்க அம்மாவும் இப்படிதான் பேசுறாங்களா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. குடும்பத்தோட வந்து உட்காந்து இப்படி சாப்பிட்றதுல சந்தோஷமா எல்லாம் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு.
எஸ், ஒரு வழியாக நம்ம டொனேட் பண்ணுறதா டொனேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்தியா சினிமாஸுக்கு தான் போக போகிறோம். இந்த மூவி பார்க்க தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆமாண்ணா, பர்த்டே ஸ்கொயர் கொடுத்துருங்கண்ணா. பேர் எழுதுங்க, என்ன எழுதுறது எழுதுங்க. ஆமாண்ணா. அண்ணா கேண்டில் வேணும். கேட்டதெல்லாம் கிடைக்குது பர்த்டேங்கிறனால. சிரிக்கிற போறாவ. ஒரு வழியா இந்த பர்த்டே இப்படியே நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ டேவும் சூப்பரா போச்சு. ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க.